இங்க பாக்கியா வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்ட் எப்பவும் போல ஈஸ்வரி என் பையனை நீ அலக்கழிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், உண்மையிலுமே உனக்குலாம் மனசே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவை கண்டவனுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பாக்கியாவை இப்படி ஈஸ்வரி திட்டத்தை பார்த்த உடனே இங்க கோபிக்கு கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது. உடனே அவருமே இந்த பக்கம் ஈஸ்வரி கிட்ட இங்க பாருங்கம்மா, பாக்கியா மட்டும் மனசு வைக்கலன்னா கண்டிப்பா நான் 2 to 4 வருஷம் வரைக்கும் நான் உள்ள இருக்க வேண்டியது இருந்திருக்கும். அவ மனசு வச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கினதுனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இந்த இடத்துல மறுபடியுமே பாக்கியாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க, இது தப்பா இருக்கு, நிறுத்திக்கங்கன்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாக்காக இங்க கோபி சப்போர்ட் பண்றாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியோட மனசுல அப்பனா கோபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியா விரும்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலயே இந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் மேல போனதுக்கு அப்புறம் இங்க ராதிகாவும் வந்து பாக்கியா கிட்ட ரொம்ப நன்றி பாக்கியா, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்துல பாக்கியாவுமே இங்க பாருங்க, எங்க அத்தைக்காக தான் நான் பண்ணேன், ஏன்னா அவங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு என்ன பாத்துக்கிட்டது அவங்க தான், அதனாலதான் அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், ஏன்னா அவங்களுமே கோபி அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே இங்க பாருங்க பாக்கியா, கண்டிப்பா நான் அவங்கள மாதிரி நான் யோசிக்க மாட்டேன், ஏன்னா அங்க ஈஸ்வரி ரொம்பவே கொடூரமா யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள மாதிரி ஒன் சைடா யோசிக்கிறவங்கள நான் எப்பவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க எப்பவுமே தப்பா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரியை பத்தி கொஞ்சம் தப்பா இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அவங்களுமே இங்க பாக்கியா கிளம்பி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க ராதிகாவை கூப்பிட்டு, என்ன ராதிகா இந்த மாதிரி தேவையில்லாம பாக்கியாவோட மனசை மாத்தி அவளையும் எனக்கு எதிராக மாத்தலாம்னு முடிவு பண்றியா, அது நடக்கவே நடக்காது, எப்பவுமே பாக்கியா என் பக்கம் தான், எனக்கு அது ஆதரவு கொடுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ராதிகாவுமே இங்க பாருங்க, நான் எப்பவுமே பாக்கியா யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டேன், நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பேன், பாக்கியா ஏதோ சரி அவங்க இடத்துல இருந்து உங்களை யோசிச்சு பார்த்து ரொம்பவே பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா நான் மட்டும் அதே இடத்துல முதல்ல கோபியை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நீங்க பேசுற பேச்சுக்கும் நீங்க பண்ற விஷயங்களுக்கும் உங்களை நான் எப்போ ஓட விட்டுருப்பேன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு நிமிஷத்துல இங்க ஈஸ்வரியை அதிர வச்சிடறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே இதுக்கு மேல என் பையன் வாழ்க்கைக்கு வெறுக்க கூடாது, இவளை எப்படியாவது என் பையன் வாழ்க்கையை விட்டு துரத்திட்டு பாக்கியாவை தான் என் பையனோட வாழ்க்கையில இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. உண்மையை சொல்ல போனா ஆர்டர் நிறைய வந்து குமியறதுனால பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸை வச்சு அந்த ஆர்டர் பண்ண முடியல, அதனால அவங்களுமே இன்னும் நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. அதே நேரத்தில் இப்போ டெம்பரரியா ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் எடுத்தாலும் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும், அது மட்டும் இல்லாம அவங்கள இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டு நிறுத்தினாலும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ எழிலுமே இங்க பாருமா, கவலைப்படாத, வேணா எதுக்கும் ஒரு டைம் நீ இந்த மாதிரி டேடிட்ட கேட்டுப்பாரு, கிட்டத்தட்ட இங்க கோபி நினைச்சார் அப்படின்னா அவரோட ரெஸ்டாரண்ட்ல ஒர்க்கர்ஸை நம்ம வேலைக்கு கூப்பிட்டுக்கலாம், அதே நேரம் அவங்களுக்கு தேவையான பேமெண்ட்டையும் கொடுத்துடலாம், இன்னொரு பக்கம் இங்க கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்குமே தனியாக ஒரு பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம், நமக்கு ஆர்டர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதை கேட்ட பாக்கியாவுமே கண்டிப்பா இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் கோபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கோபி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ல நிறைய ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு, அதனால உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒர்க்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு மாத்தி வரீங்களா, அப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் சம்பளத்தையும் நான் கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றி விடுறதுக்கு எவ்வளோ கமிஷன் சொல்லுங்க, அதையும் நான் பார்த்து கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு எங்கள் பொங்கலுக்குள்ள வேலை முடியணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது கேட்டோம் இந்த பக்கம் கோபியுமே, என்ன பாக்கியா இது போய் இப்படி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நீ ஒன்று சொன்னல, நீ விடு, நான் இனிமேல் கிளவுட் கிச்சனில் இருக்கிற மொத்த ஒர்க்கர்ஸையுமே நான் உங்கள் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்து இறக்குறேன், வேலை முடிஞ்சோடனே நீ எந்த சம்பளமும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியாவுமே இல்லை கோபி, கண்டிப்பாக நான் சம்பளம் கொடுத்துருவேன், அதில் நான் வந்து தவிர்க்க மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி கோபியுமே ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா பேசிட்டு இருக்க விஷயத்த இங்கே ராதிகாவுமே வேலைக்கு கிளம்பும்போது லைட்டாக கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருக்க ஈஸ்வரியுமே பாக்கியாவை பார்த்து, ஏன் பாக்கியா இந்த மாதிரி வந்து கோபி கிட்ட தானே கேட்குற, அது எதுக்கு நீ வேற யார்கிட்ட கேட்குற மாதிரி ரொம்ப தயங்கி கேட்குற, நீ வந்து அதிகாரமாக கூட கேட்கலாமே, நீ கேட்டால் கோபி செய்ய போகிறான், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எப்பவும் போல பாக்கியாவையும் கோபியும் சேர்க்கறதுக்காக இவங்க அவங்களோட சூதாட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ராதிகாவுமே ஈஸ்வரியோட எண்ணத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளும் களம் இறங்கணும், உண்மையை சொல்லப்போனால் கோபி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா வேற எதை பற்றியும் யோசிக்காம நம்ம கோபி கூட இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்களுமே வேலைக்கு போகிற விஷயத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு டேரெக்டாக அவங்க பேசிட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க கோபி, நம்ம கிளவுட் கிச்சன்லையும் இந்த மாதிரி நம்ம ஆர்டர் எடுக்கணும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஆர்டர்லாம் எடுக்காமல் இருக்கீங்க, இந்த டைம் பாக்கியாக்கு கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு நம்ம கிளவுட் கிச்சன்லேருந்து ஆளுங்க நிறைய பேர் போகணும், அதே நேரம் அந்த ஆளுங்களுக்கு ஹெட்டாக நான் கூட போவேன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக நம்மளோட கிச்சன்லையுமே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கணும், அதுக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட் கூட நானும் இருந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே, என்னாச்சு ராதிகா, நீ ஒர்க்கை பார்க்கலாம்ல, எதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்து கஷ்டப்படுற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கோபி, இனிமேல் என்னோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட் ஒர்க்குக்கு நானும் கூட இருக்க போகிறேன், எப்படி பாக்கியா சிங்கிள் உமனாக சமாளித்து இந்த ரெஸ்டாரண்ட் மேலே கொண்டு வராங்களோ அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் மேலே கொண்டு வரணும், அதான் என்னோட எண்ணம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இங்கே ஈஸ்வரிக்கு அப்பப்போ வலியுறுத்துறதுக்குன்னு இந்த பக்கம் வந்து ராதிகா பயங்கரமாக குண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு எங்கள் ஈஸ்வரி கோபம் வந்து, எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி கோபியோட பிஸ்னஸில் தலையிடுறேன், நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு அவன் பிஸ்னஸில் தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ராதிகாவுமே, என்னோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸில் நான் தலையிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, உங்களையும் ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க்கு போட்டு தரோம், அந்த ஒர்க்கை பார்த்து நீங்கள் வேலை பாருங்கள், உங்கள்
பையன் ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ராதிகாவோட முடிவை பார்த்து இந்த பக்கம் பாக்கியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லப்போனா இங்க கோபி கிட்ட டீல் பண்றத விட ராதிகா கிட்ட டீல் பண்ற விஷயம் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருக்காங்க.